ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மஷ்ரூம் வச்சு பெப்பர் மசாலா பண்ண போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் மஷ்ரூம் நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ட்ரையாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் செமி மசாலாவாக பண்ண போகிறேன் பெப்பர் வச்சு. இது சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணியிருக்கு. இப்போ நான் 2 ஸ்பைசஸ் கிரைண்ட் பண்ண போகிறேன். அது 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது நம்ம கிரைண்ட் பண்ணி பவுடர் கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். கிரைண்ட் பண்ணியாச்சு, இது பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து மசாலா பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் டர்மரிக் மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணுங்க. நல்லா ஃபைனாக வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டே. ஸோ இந்த பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் விட்டு நம்ம அந்த மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா, டர்மரிக், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா இந்த மசாலாலாம் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. கிரேவி நல்லா கொதித்து சுண்டி ஆயிலெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூமு நல்லா இந்த மசாலாவில் நல்லா எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தண்ணி விட வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற அந்த கிரேவியே போதும் வேகிறதுக்கு. அது போக மஷ்ரூம்லேயும் வாட்டர் இருக்கும், அதுவே போதுமானது. ஸோ இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் சிம்மிலேயே விட்டு வேக விட்டுடலாம். நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிச்சு, மசாலா எல்லாம் நல்லா இறுகிச்சு, மஷ்ரூமும் நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெப்பர், சோம்பு, அதை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பச்சையாக அரைச்சோம் இல்லையா, ஸோ இதோட ரா ஃப்ளேவரும் போடுறதுக்கு நம்ம நல்லா மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இறுகிருச்சு, எல்லா மசாலா நல்லா சுருண்டு வதங்கிருச்சு, மஷ்ரூமும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொரியாண்டர் கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இது சப்பாத்திக்கும் சுட சுட இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.